இன்ஜாக்சி கொசூஸ் போகணும். அந்த கொசூஸும் வந்து அரசியல் அது அவங்க கமிச்சா சும்பர் மனுஷியாக செய்யணும்னு சொல்லி அப்போ இருந்த அந்த அமைச்சர் அதை ஒரு சட்டமாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு சட்டம். இது எந்த சமயத்துக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தான். நம்ம குடுக்கல்கள் வந்தால் தான் அந்த கொசூஸ் இன்ஜாக்சிக்கு போகணுன்றாங்க. அதில் என்ன கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த கொசூஸில். ஆனால் ஒரு பாலிசி மேக்கிங்காக செய்கிறாங்க. அது வந்து நடத்தினா தான் அவன் வந்து 1 வருஷம் விசா கொடுப்பான். இந்தியாவிலேருந்து வராங்களே அவங்களுக்கு முதல்ல 2 வாரம் தான் கொடுத்துட்டு வந்தோம். முதல்ல அவங்களுக்குள்ள இந்த கொசூஸ் அவங்க நடத்தணும். கொசூஸ் நடத்தினா தான் 1 வருஷம் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா திரும்பி போய் அவங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்பெஷல் பாஸ் எடுக்கணும். ஒரு ஸ்பெஷல் பாஸ் எடுக்கணும்னா 100 வெள்ளி கட்டணும். அவங்க செலவு பாருங்க. இப்போ ஒரு கோயில் வந்து ஒரு 5 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ கிடால இருக்கிற ஒரு கோயில் 5 பேர் வச்சிருக்காங்க. 5 பேர் இந்தியாவிலேருந்து வர வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த விசா 1 வருஷம் கொடுக்கலன்னா இந்த 5 பேரும் வந்து கேளுக்கு வரணும். ஸ்பெஷல் பாஸ் எடுக்க ஸ்பெஷல் பாஸ் எடுக்கிறது கேள் வரணும். ஸ்பெஷல் பாஸ் ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி. இந்த 5 பேர் கிடாலேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன செலவு? அந்த ஸ்பெஷல் பாஸ் 1 மாதம் தான். அப்போ ஒவ்வொரு மாதமும் 5 பேரும் வந்துகிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஆலயத்துக்கு இந்த செலவை யார் ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆலயம் ஏற்றுக்கொள்ளணும்.